ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிவி செல்ஃப் சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆஃப்டர் லாங் டைம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் நான் லாங் வீடியோவே போடுறேன். இனிமேல் தொடர்ச்சியாக நம்ம வீடியோ வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கறி குழம்பு மிஞ்சின சுவையில் சூப்பரான சைவ கறி குழம்பு எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க இதை செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கோம், அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து சூடான எண்ணெயை இதில் விட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இதை நம்ம பக்கோடா போடுற அளவுக்கு இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நம்ம அந்த பக்கோடா போடுற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் வானலில் காய்ஞ்சிருக்கு. இதில் நம்ம வச்சுருக்கிறத இது போல் கிள்ளி போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே இந்த குழம்பு நம்ம செஞ்சு எடுத்துடலாம். அதாவது காய்கறிலாம் எதுவுமே இல்லாத சமயத்தில் இது மாதிரி நம்ம சூப்பராக சீக்கிரமாக ஒரு குழம்பு ரெடி பண்ணிடலாம். இப்போது 2 பக்கமும் நல்லா செவந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த பேட்சும் நம்ம இதே போல் நம்ம போட்டு அதையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, நட்சத்திர சோம்பு, இலை, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்துட்டு இது நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம் ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் புதினா தழையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேன். சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும் அதுக்காக. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து இதையும் இந்த வெங்காயத்து கூடயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இதில் ஒரு 2 தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அதாவது கொத்தமல்லி தூள் 2 டேபிள் ஸ்பூனும், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே நம்ம இந்த மசாலா பொருள்லாம் சேர்க்கும்போது அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுட்டு இதை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு இதை நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். கிண்டி விட்டு இதை மூடிட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆச்சு. பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக குழம்பு கொதித்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பகோடாவை இந்த இதிலே சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு கூட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை மூடி போட்டு மறுபடியும் நம்ம இதை கொதிக்க விட்டுக்கலாம். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி நம்ம மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆகியாச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக கம்மன்னு நல்லா வாசனையோட கறி குழம்பே மிஞ்சிற அளவுக்கு சூப்பரான ஒரு சைவ கறி குழம்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த குழம்பு சாதம், அப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா? அப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.